என் வீட்டில் இருக்கிற பொருளை வச்சு செஞ்ச ஒரு சைடிஸ் தான் இது. ஃபஸ்ட்டு வந்து அடுப்பு ஆன் பண்ணிக்கோங்க, ஒரு பாத்திரத்தை வச்சுக்கோங்க. அதில் வந்து எண்ணெயை ஊற்றுங்க. எண்ணெய் ஊற்றின பிறகு சின்ன வெங்காயம் இருந்து அதை சின்ன சின்னதாக கட் பண்ணி அதில் ஆட் பண்ணிக்கோங்க. கருவேப்பிலை போட்டுக்கோங்க. அதுக்கு அடுத்தது உருளைக்கிழங்கு வந்து பார்த்திங்கன்னா நீட்டாக கட் பண்ணி வச்சுருந்தேன். அதையும் சேர்த்து நல்லா ஆட் பண்ணிவிட்டு அதில் உப்பு போட்டு நல்லா உருளைக்கிழங்கு நல்லா வதக்கிக்கணும். அதுக்கு அடுத்தது மீல் மேக்கர் வந்து பார்த்திங்கன்னா நான் உப்பு போட்டு நல்லா அவிச்சு வச்சுருந்தேன் ஒரு 5-6 பீஸு. அதையும் வந்து இதில் ஆட் பண்ணிக்கிட்டேன். நல்லா கிளறி விட்ட பிறகு தனி மிளகாத்தூள் போட்டு நீங்கள் நல்லா கிளறி விடணும். அதுக்கு அடுத்தது கொஞ்சம் பெப்பர் தூள் வந்து ஆட் பண்ணிக்கணும். பெப்பர் தூள் வந்து அவங்கவுங்க தேவைக்கேற்ப வந்து நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். அதுக்கு அடுத்தது உப்பு மறக்காமல் ஆட் பண்ணிக்கணும். எண்ணெய் ஊற்றவே கூடாது. நீங்கள் எண்ணெயிலேயே பரட்டி எடுக்கணும். இது மை ஓன் டிஷ். என் கணவர் இதை சாப்பிட்டு என்னதுன்னு கேட்டுகிட்டே இருந்தார். அந்த வீடியோ பாருங்கள். உண்மையான ரிவ்யூ கொடுக்குறோம். சூப்பராக இருக்கு. என்னது இது? சொல்கிறாங்க மட்டும் தான் தெரியுது. மீதினா என்னது சொல்ல. சூப்பராக என்னது இது? நல்லா இருக்கு. பாராட்டின என் ஹஸ்பண்டுக்கு ஒரு நன்றியை போட்டுட்டு உங்களுக்கு ஒரு நன்றி சொல்லிக்கிறேன். பாய்.